ராமநாதபுரம் நகராட்சி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த தாவேகா வார்டு செயலாளர் மீது தாக்குதல் நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் டாக்டர் சாகுல் ஹமீதுக்கு ஆதரவாக மாரியம்மன் கோவில் தெருவில் வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்த வசீகரன் மீது திமுகவை சேர்ந்ததாக கூறப்படும் 3 பேர் கொண்ட கும்பல் திடீரென தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் வசீகரன் தலையில் காயமடைந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு தாவேகா தொண்டர்கள் மருத்துவமனையில் குவிந்ததால் பதற்ற நிலை ஏற்பட்டது. பின்னர் வேட்பாளர் டாக்டர் சாகுல் ஹமீது மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவரை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் இந்த சம்பவம் குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் தொடர்புடையவர்களான அகமது, சூர்யா, சைவதுரை உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாளைக்கா சார்பாக நாங்கள் ஓட்டு கேட்க போனோம் சார். மாரியம்மன் பேர் பைசா பத்தல் சார். அப்போ நாங்கள் ஓட்டு கேட்டு முடிச்சு வீட்டுக்கு வரும்போது அதாவது எங்கள் அண்ணன் பிரவீன் அவங்க வந்து அவர் வண்டி வந்துச்சு. அவர் வண்டியிலேருந்து ஒரு 3 பேர் இறங்கி அதில் ஒருத்தன் கூலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டார். கெட்ட வார்த்தையில் பேசினார். எந்த ஏரியா நீங்கள் அப்படின்னு கேட்டு கெட்ட வார்த்தையில் பேசினார். இவனை கொண்டு எந்த ஏரியா ஆகாது ஓட்டு கேட்டு வர எந்த ஏரியா இது ஓட்டு ஸ்லிப் வச்சிருக்கேன் நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டு நாங்கள் மாரியம்மனுக்கு பேர் சார். அதோட வந்து என்ன முறைக்கிறேன்னு கேட்டு அடித்தாங்க சார். அடித்து ஒருத்தன் வந்து குத்தினான். அந்த சைடு குத்தி கீறிச்சு வந்து சட்டை இதெல்லாம் கிழிச்சு அந்த இந்த சட்டையெல்லாம் கிழிச்சு காய் வச்சு குத்தி எங்கள் கீழே நெஞ்சில் இருந்து குத்தி தலையில் குத்தி இந்த கைக்கு தலாம் குத்தி காலில் இருந்துங்க. அதோட ஆஸ்பத்திரிக்கு சொன்னாங்க. நாங்கள் ஓட்டு கேட்கறதுக்காக தாவேகா சார்பாக போயிருந்தோம். பசங்க லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு போகும்போது இருந்தாங்க. டேமிக்கு ஆல்ரெடி மாதிரி பண்ணுறாங்க சார் எங்கள் ஏரியாவில். மாரியம்மன் கோவில் தெருவில் சென்றபோது உங்களுடைய கட்சி தொண்டர்களை வாக்கு கேட்க விடாமல் ராமநாதபுரம் நகருடைய துணை சேர்மன், வைஸ் சேர்மன் பிரவீன் தங்கமுடைய காரில் 3 பேர் வந்து அவர்களை வழிமறித்து தாக்கியதாக என்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஜிஹெச்சுக்கு வந்து அட்மிட் பண்ண போகும்போது நான் ஜிஹெச் வந்து பார்க்க போகும்போது அவருக்கு தலையில் அடிபட்டு இருக்கிறது. தலையில் அடிபட்டு பிரெயின் டேமேஜ் ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு கன்ஃபியூஷனோ உள்ள ஒரு இடிமாவோ ஆயிருந்தா உயிருக்கு ஆபத்தாக இருந்தால் யார் பொறுப்பாகிறது? என்னுடைய கட்சி தொண்டருக்கு நான் தான் பொறுப்பேற்கணும். எனக்கு இந்த அரசாங்கமும் இந்த எலெக்ஷன் கமிஷனும் பொறுப்பேற்க வேண்டும். எங்களுக்கு ஓட்டு கேட்க போகும்போதே பாதுகாப்பு இல்லை என்றால் நாளைக்கு எப்படி ஜனநாயக முறைப்படி ஓட்டை மக்கள் பதிவு செய்ய வருவார்கள்? எங்கள் கட்சி தொண்டர்கள் பதிவு செய்வார்கள். எங்களுக்கு ஆதரவாக ஓட்டளிக்க வரும் பொதுமக்கள் எப்படி ஓட்டளிக்க வருவார்கள்? ஜனநாயக முறைப்படி எப்படி தேர்தல் நடத்தப்படுகிறது என்பது எங்களுக்கு கேள்விக்குறியாக உள்ளது.